வெல்கம் டு ஃபுட் டைம் சேனல். நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு குளிர்ச்சி தர்ற வெந்தயக்கீரை குழம்பு. வெந்தயம் ரெகுலராக சேர்த்துக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு. ஆனால் வெந்தயக்கீரை ஒரு கட்டு சேர்க்கையில் எவ்வளோ நல்லது உடம்புக்கு. உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கணுங்க, ரொம்ப நல்லது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரைக்கு ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் துவரப்பருப்பு இப்படி கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் இதோடு சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா ஆற விட்டு கீரையை மட்டும் மிக்சியில் எடுத்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாகவே அடித்து எடுத்துக்கலாம். இதை பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கோம். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் வேணுன்னா பாருங்கள். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து இதில் கரைச்சி ஆட் பண்ணிக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி கொதிக்க விடணுங்க. அப்புறம் தான் தாளிப்பு போடணும். இப்போ தாளிச்சுக்கிடலாம். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் 3 சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாங்க. பூண்டு ப்ரௌனிஷ் ஆனவுடனே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, குட்டி குட்டியாக நறுக்கி. அதுவும் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் பெருங்காயம், ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அந்த குழம்புல கொட்டிட வேண்டியதுங்க. கொட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குங்க. ரொம்ப டேஸ்டான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி. கீரை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.